Hello everyone, this is Ravi, your confident English coach. In this video, I am going to talk about simple past tense. Simple past tense என்றால் என்ன, இந்த simple past tense sentence formation எப்படி இருக்கும், and the uses என்ன, so everything I am going to teach you in this video, friends. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம இங்கிலீஷில் பேசணும்னா டென்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டென்சஸ் தெரியாதனால தான் நிறைய பேர் இங்கிலீஷில் பேசிட்டு வந்து தயக்கப்படுறீங்க, பயப்படுறீங்க ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் யூ டோன்ட் ஹவ் கான்ஃபிடென்ட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஸோ இஃப் யூ லேர்ன் ஆல் தீஸ் டென்சஸ், it will give you more confidence to speak in English, friends. ஸோ அதில் வந்து சிம்பிள் பாஸ்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம பாஸ்ட்டை பற்றி பேசும்போது அதிகமாக வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி பேசுகிறோம் அண்ட் எழுதுகிறோம். அதனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ் எப்படி இருக்குமானா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் V2 verbs இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இங்கிலீஷில் நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி சென்டென்ஸில் வந்து வேர்ப் யூஸ் பண்ணி தான் சென்டென்ஸ் மேக் பண்ணுறோம். வேர்ப் எல்லாமே நம்ம வந்து ஒரு சிங்கிள் சென்டென்ஸ் கூட மேக் பண்ண முடியாது. ஸோ வேர்ப் இஸ் கம்பல்சரி. ஸோ அதனால் இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வந்து V2 verb யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த V2 verbs என்ன, V1 verbs என்ன, V3 verbs என்னன்ட்டு கொஞ்சம் பேசிக் ஐடியா கொடுத்துட்டு அப்புறமா இந்த சிம்பிள் பாஸ்ட் பற்றி லேர்ன் பண்ணலாம். ஸோ ஹியர் ஐ ஹேவ் சம் நோட்ஸ் ஃபார் திஸ் V2 verbs. Okay, let me explain what do you mean by this V2 verb என்னென்னா இது பார்க்கலாம். After that we will understand this concept. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் V1, V2, V3 verbs என்றால் என்ன, அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் பேசிக் ஐடியா தர போகிறேன். அப்புறமா இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மீன் பை திஸ் V1, V2, V3. நான் வந்து V1, V2, V3 ஒரு 3 ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 3 ஹெட்டிங்ஸ்க்கு நான் வந்து சில வேர்ப்ஸ் கொடுத்துருக்கேன். அக்செப்ட், ஆக்ட், பேக், பிஹேவ், க்ளோஸ், கம்பேர், காம்பீட். ஸோ இந்த வேர்ப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா V1 ஃபார்மில் இருக்குது. ஐ மீன் V1 என்ன நம்ம இங்கிலீஷ் கிராமரில் வந்து ப்ரெசென்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆர் பேஸ் வேர்ப்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த பேஸ் வேர்ப்ஸும் எல்லா டென்ஸில் யூஸ் ஆகும், ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எல்லா டென்ஸ்லையும். பட் அதிகமாக நம்ம வந்து ப்ரெசென்ட் டென்ஸ் பற்றி பேசும்போது யூஸ் பண்ணுறோம். அண்ட் இங்கே செகண்ட் காலமில் கொடுத்துருக்க வேர்ப்ஸ் எல்லாமே வந்து V2 வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். இங்கிலீஷ் கிராமரில் வந்து இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு சொல்கிறோம். இந்த வேர்ப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டட், ஆக்டட், பேக்ட், பிஹேவ்ட், க்ளோஸ்ட், கம்பேர்ட், கம்ப்ளீட்டட், இதெல்லாமே வந்து V2 verbsன்னு சொல்கிறோம், ஆர் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் verbs. இந்த மாதிரியான verbs நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸில் பேசும்போது யூஸ் பண்ணுறோம். அது பர்டிகுலர் இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மட்டும் தான் இந்த verbs வந்து யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதர் டென்சஸில் இந்த verbs யூஸ் பண்ண முடியாது. ஓன்லி இன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நம்ம மறுபடியும் V1 கூட யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா V3 verbs நம்ம வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல் verbsன்னு சொல்கிறோம். இந்த verbs எல்லாமே வந்து ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எல்லா டென்ஸில் யூஸ் ஆகும். பட் நிறைய பேர் வந்து இந்த V3 verbs வந்து ஃபியூச்சர் டென்ஸ் நினைச்சிருப்பாங்க. இதை நான் ஃபியூச்சர் டென்ஸில் யூஸ் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ். பட் அட் த சேம் டைம் யூ கேன் யூஸ் ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு when I teach you some other tenses I will tell you. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த V2 verbs எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த சிம்பிள் டென்ஸில் பார்க்கலாம். அண்ட் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ரெகுலர் verbs தான் கொடுத்துருக்கேன். அண்ட் we have one more type of verbs, that is irregular verbs இருக்குது. அந்த irregular verbs பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ irregular verbsன்றது என்னென்னா, ப்ரெசென்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்து V2, V3 ஃபார்மில் டிஃப்ரெண்ட்டாக வரும். V1, V2, V3 மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். they are called irregular verbs. இப்போ இந்த verbs பார்த்தீங்கன்னா V2, V3 வந்து ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. எல்லாமே வந்து EDயில் எண்டாக இருக்கும். பாஸ்ட் டென்ஸ் மறுபடியும் பாஸ்ட் பார்ட்டிசிபல் வந்து ED ஃபார்மில் எண்டாக இருக்கும். அதனால் இது வந்து ரெகுலர் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா அக்செப்ட் வந்து V1, இது V2, V3 பார்த்தீங்கன்னா அக்செப்டட், ஆக்ட், ஆக்டட், பேக், பேக்ட், பிஹேவ், பிஹேவ்ட், க்ளோஸ்ட், கம்பேர்ட். இந்த மாதிரி V2, V3 ரெண்டுமே வந்து ED ஃபார்மில் எண்டாக இருக்கும். அதனால் இது வந்து நம்ம வந்து ரெகுலர் வேர்ப்ஸ்னு சொல்கிறோம். இதே மாதிரியான நம்மளுக்கு வந்து irregular verbs இருக்குது. இஃப் யூ டேக் த எக்ஸாம்பிள், கோன்ற ஒரு வேர்ப் எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கோ, வெண்ட், கான். கோன்றது V1 வரும், V2 வந்து வெண்டன் வரும், கான்ன்றது V3 வரும். அதே மாதிரி ரைட், ரோட், ரிட்டன், ஈட், ஏட், ஈட்டன், ஸ்பீக், ஸ்போக்கன், மீட், met, have, had, go, went, gone, come, came, drink, drank. ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே இப்போ நான் சொன்னது எல்லாமே irregular verbs. எதனால் இது irregular verbsன்னு சொல்கிறேன்னா, V2 அண்ட் V3 வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து irregular verbsன்னு சொல்கிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த V2, V3 ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சது இந்த டென்ஸ். சி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இந்த சென்டென்சஸ் பார்த்தீங்கன்னா, I went to office by bus yesterday. We bought a TV last week. They called me. She went to college by bike. He bought a laptop today. It worked well yesterday. இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்க சென்டென்சஸ், ஃப்ரெண்ட்ஸ். எதனால் இது எல்லாமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சொல்கிறோம்னா, இந்த எல்லா சென்டென்ஸில் பாருங்கள், இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்க எல்லாமே வந்து வேர்ப் ஃபார்ம், ஆக்ஷன் வேர்ட்ஸ். அண்ட் இந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து V2 ஃபார்மில் இருக்கும். V2 verbs யூஸ் பண்ணியிருக்கேன். verb 2.
வென்ட்ன்றது verb to உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ கோ வெண்ட் கான் ன்னு சொல்லும்போது கோன்றது v1 வரும், வெண்ட் v2, கான் v3 வரும். அதே மாதிரி பை பாட் வாட். ஸோ பைன்றது v1, வாட் v2, அகெயின் வாட் v3 வரும். கால் கால்டு கால்டு, கால்டுன்றது v2, ஒர்க் ஒர்க் டு ஒர்க், ஒர்க்ன்றது v2 இருக்குது, வெண்ட்ன்றது v2, கோ வெண்ட் கான். ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாமே நான் வந்து v2 verbs யூஸ் பண்ணி பேசியிருக்கேன். அதில் இதை வந்து வெண்ட் பாட் அப்புறம் வெண்ட் அண்ட் பாட் இது ரெண்டுமே irregular verbs. பை பாட் பாட், கோ வெண்ட் கான். ஸோ irregular ஃபார்மில் வரும். எதனால் இது வந்து பாஸ்ட் டென்ஸ் ed ஃபார்மில் எண்ட் ஆகும், அதில் இது வந்து irregular verbs சொல்கிறோம். பட் இந்த 2 verbs பார்த்தீங்கன்னா கால்ட் அண்ட் ஒர்க் இது வந்து ரெகுலர் verbs. இது வந்து ed ஃபார்மில் எண்டாக இருக்குது, அதனால் இது வந்து irregular verbs சொல்கிறோம். இப்போ தான் ஒரு நோட்ஸ் காமிச்சோம் இல்லையா, v1 v2 v3. ஸோ அது இந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய verbs, ரெகுலர் verbs லிஸ்ட்டில் வர verbs. நான் இது வந்து irregular verbs அந்த லிஸ்ட் காமிக்கல, பட் எனிவே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ கோ வெண்ட் கான், கம் கேம் கம், ஸ்பீக் ஸ்போக் ஸ்போக்கன், டீச் தாட் தாட், ரைட் ரோட் ரிட்டன், இந்த மாதிரி verbs எல்லாமே நம்ம வந்து irregular verbs சொல்கிறோம். இந்த irregular verbs ரெகுலர் verbsல v2 ஃபார்ம் மட்டும் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். ஸோ அதனால நான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் v2 verbs யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட மீனிங் என்னென்னு நான் வந்து சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணி பார்க்கலாம். நெகட்டிவ் சென்டென்ஸ் என்ன, நாட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணால் சென்டென்ஸ் பிகம்ஸ் நெகட்டிவ். இஃப் யூ கோ த்ரூ திஸ் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ், ஐ டிட் நாட் கோ டு ஆஃபீஸ் எஸ்டர்டே, we did not buy a TV last week, they did not call me, she did not go to office today, he did not buy a laptop today, it did not work well yesterday. இந்த எல்லா சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா நாட் என்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கேன். நாட் என்ற வேர்ட் முன்னாடி டிட் என்ற ஹெல்பிங் verb யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டில் சொல்லி கொடுத்துருக்கேன். நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது டஸ், டூ அண்ட் டஸ் என்ற ஹெல்பிங் verb யூஸ் பண்ணுறோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சிம்பிள் ப்ரெசென்டென்ஸில் டூ டஸ் யூஸ் பண்ணி பேசுகிறோம். இங்கே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நம்ம வந்து டிட் என்ற ஹெல்பிங் verb யூஸ் பண்ணுறோம். So this is how we can make negative sentence. Did plus not plus v1. இங்க negative sentence பார்த்தீங்கன்னா verb வந்து v1 ஃபார்ம்ல இருக்கும். அதனால இது வந்து நம்ம simple past tense சொல்றோம் friends. So did not plus v1. So negative sentence மேக்கும்போது did not plus v1 யூஸ் பண்ணா negative sentence ஆயிடும். So இப்போ இந்த past sentences negative sentence எல்லாமே வந்து simple past tense ரிலேட்டடா இருக்கிற sentences. இதனால என்னன்னா இங்க v2 அப்புறமா did not plus v1 யூஸ் பண்ணிருக்கோம். அதனால இது எல்லாமே simple past tense sentences. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த சென்டென்ஸ் எல்லாமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் புரிஞ்சிருக்கு. இயர் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்டில் பார்க்கும்போது v1 ப்ளஸ் எஸ் ரெண்டு மாதிரியான வேர்ப் யூஸ் பண்ணோம். பட் இங்கே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எல்லாமே ஓன்லி ஒன் மெயின் ஆஃப் த யூஸ் பண்ணுறோம், தட் இஸ் v2 ஆஃப் த யூஸ் பண்ணுறோம் பாசிட்டிவ் சென்டென்ஸில். நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது எல்லாத்தையும் டிட் அண்ட் ஹெல்பிங் verb வரும். சிம்பிள் ப்ரெசென்ட்டில் பார்த்தோம்னா டூ டஸ் ரெண்டு ஹெல்பிங் verb யூஸ் பண்ணணும். அண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ். தேர்ட் பர்சன் சிங்குலர் பற்றி பேசும்போது டஸ் வரும். அதே மாதிரி பாசிட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது v1 ப்ளஸ் எஸ் யூஸ் பண்ணுறோம் சிம்பிள் பர்சன்ஸில். பட் இங்கே அந்த மாதிரி கிடையாது. சிம்பிள் பாஸ்டன்ஸில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே மாதிரியான verb யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது எப்பவுமே v2 verb யூஸ் பண்ணுறோம், லைக் went, bought, called, worked. அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது did not ப்ளஸ் v1 யூஸ் பண்ணுறோம். ஸோ சிம்பிள் பாஸ்ட் ஆக்சுவலி v1 வேர்ப்னு சொல்லியிருக்கேன். பட் நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது did not ஹெல்பிங் verb வரதுனால மறுபடியும் இன்னொரு பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஐ டிட் நாட் வெண்ட் சொல்லக்கூடாது, ஐ டிட் நாட் கோ v1 ஃபார்மில் யூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா டிட் நாட் பை, டிட் நாட் கால், டிட் நாட் ஒர்க், டிட் நாட் பை, டிட் நாட் கோ எல்லாமே v1 verb இருக்குது ஆஃப்டர் டிட். ஸோ இதனால இது வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ், யூ ஹேவ் த டிட் அண்ட் ஹெல்பிங் verb இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் பேசும்போது டிட் அண்ட் ஹெல்பிங் verb யூஸ் பண்ணிங்கன்னா v1 verb வந்து v1 ஃபார்மில் இருக்கும். பாசிட்டிவ் சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா v2 verb இருக்கணும். அண்ட் சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே v2 தான் வரும். பாசிட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் போது எல்லாத்துக்குமே டிட் நாட் ப்ளஸ் v1 தான் வரும். ஓன்லி ப்ரெசென்ட் டென்ஸில் மட்டும் தான் நமக்கு வந்து 2 ஹெல்பிங் verbs வரும். அதனால் அங்கே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். பட் இங்கே அந்த மாதிரி கன்ஃபியூஷன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே v2 verbs தான் பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் எல்லாமே டிட் நாட் ப்ளஸ் v1 தான் யூஸ் பண்ணும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இஸ் வெரி ஈஸி. ஸோ இதுவரைக்கும் நான் வந்து இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லி கொடுத்தேன். நவ் வி ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் த யூசஸ் ஆஃப் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எந்த மாதிரியான சிச்சுவேஷனில் எந்த மாதிரியான ஒரு டைமில் நம்ம வந்து யூஸ் பண்ணி பேசணும் இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ன்றது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹியர் ஐ எம் கோயிங் டு ஷேர் த யூசஸ் ஆஃப் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூசேஜ். ஸோ இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோம்னா டு டாக் அபவுட் ஃபினிஷ்ட் ஆர் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ் இன் த பாஸ்ட் டென்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஹியர் வி கோ த யூசஸ் ஆஃப் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோம்னா டு டாக் அபவுட் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ் இன் த பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட்டில் முடிஞ்சு போயிருக்கிற விஷயத்தை பற்றி பேசும்போது நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் ஆர் ஃபினிஷ்ட் ஆக்ஷனை பற்றி பேசும்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இஃப் யூ சி திஸ் எக்ஸாம்பிள், ஐ வென்ட் டு ஆஃபீஸ் பை பஸ் எஸ்டர்டேனா, நான் நேற்று ஆஃபீஸ்க்கு பஸ்ஸில் போனேன். ஷி வென்ட் டு காலேஜ் பை பைக்னா, அவள் நேற்று காலேஜுக்கு பைக்கில் போனாள்.
ஸோ வெண்ட்ன்றது முடிஞ்சு போன விஷயம், அதனால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். வி பாட் ஏ டிவி லாஸ்ட் வீக். நாங்கள் லாஸ்ட் வீக் ஒரு டிவி வாங்கினோம். ஈ பாட் ஏ லேப்டாப் டுடே. அவன் இன்றைக்கி ஒரு லேப்டாப் வாங்கினான். தே கால்ட் மீ. அவங்க என்ன கூப்பிட்டாங்க. இட் ஒர்க் டுவே எஸ்டர்டே. அது நேற்று நல்லா வேலை செஞ்சது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அது எல்லாமே வந்து ஃபினிஷ்ட் ஆக்ஷனாக இருக்குது, முடிஞ்சு போன விஷயங்கள் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் வந்து நான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை பாஸ்ட்டில் எப்போயாவது இருக்கலாம். ஸோ ஒரு சர்டைன் பாயிண்ட் ஆஃப் டைமில் பாஸ்ட்டில் வந்து ஒரு ஆக்ஷன் முடிஞ்சு போயிருக்கேன்னா நீங்கள் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாஸ்க் தட் அக்கர்ட் ஆர் ஹேப்பன்ட் அட் எ ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இன் டைம் இந்த பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட்டில் ஒரு பர்டிகுலர் டைம் ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருக்குன்னா, ஒரு டாஸ்க் நடந்திருக்குன்னா யூ கேன் யூஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யூசேஜ் ஆஃப் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி யூசேஜ். என்னென்னா முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி பேசும்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் வேணும்னா இந்தியா காட் ஃப்ரீடம் இன் 1947. இது கூட பாஸ்ட்டில் முடிஞ்சு போன விஷயம் இல்லையா, அது சம் இயர்ஸ் பேக் நடந்திருக்கலாம். சம் 50 இயர்ஸ் பேக், சம் 100 இயர்ஸ் பேக், அது 1000 இயர்ஸ் பேக் கூட நடந்திருக்கலாம். பாஸ்ட்டில் முடிஞ்சு போன விஷயம் நீங்கள் பேசுங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் பேசணும். அண்ட் இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பேசும்போது யூ கேன் யூஸ் திஸ் டைம் எலிமெண்ட்ஸ் லைக் இயர், மந்த், இந்த மாதிரி டைம் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் பேசலாம். ஓகே. அண்ட் இப்போ இந்த சென்டென்சஸில் பார்த்தீங்கன்னா ஐ டிட் நாட் கோ டு ஆஃபீஸ் எஸ்டர்டே. நான் நேற்று ஆஃபீஸ் போகல. இது வந்து பாஸ்ட்டில் முடியாத விஷயம். முடிஞ்சிருக்கிற விஷயம் வந்து வீட்டு யூஸ் பண்ணி பேசணும். பாஸ்ட்டில் என்ன நடக்கலான்னு சொல்லும்போது கூட நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆகிடும், அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஆகிடும். அதனால் டிட் நாட் ப்ளஸ் யூஸ் பண்ணியிருப்போம். வி டிட் நாட் பை ஏ டிவி லாஸ்ட் வீக். நாங்கள் லாஸ்ட் வீக்கு ஒரு டிவி வாங்கலை. தே டிட் நாட் கால் மீ. அவங்க என்னை கூப்பிடல. ஷி டிட் நாட் கோ டு ஆஃபீஸ் டுடே. அவள் இன்னைக்கு ஆஃபீஸ் போகல. அவள் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகவில்லை. இ டிட் நாட் பை அ லேப்டாப் டுடே. அவன் இன்னைக்கு ஒரு லேப்டாப் வாங்கலை. இட் டிட் நாட் ஒர்க் வெல் எஸ்டர்டே. அது நேற்று நன்றாக வேலை செய்யலை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் என்ன வேலை நடக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கோம், அதெல்லாம் இது கூட சிம்பிள் பாஸ்ட் தான் யூஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது இங்கிலீஷில் எந்த ஒரு ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆச்சு, ஸோ எந்த ஒரு ஒர்க் கம்ப்ளீட் ஆகலை, இந்த மாதிரி ஃபினிஷ்ட் ஆர் அன்ஃபினிஷ்ட், கம்ப்ளீட்டட் ஆர் நான் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் பற்றி பேசும்போது யூ கேன் யூஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாஸ்ட் டென்ஸ் பற்றி பேசும்போது, ஃபினிஷ்ட் ஆக்ஷன்ஸ் பற்றி பேசும்போது சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எந்த ஒரு ஒர்க் முடியல, இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகலன்னு சொல்லும்போது நீங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட யூசேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து மேக் பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இஃப் யூ மேக் சம் மோர் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பை யுவர் ஓன், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஸ்ட்ரக்சர் very well. And next time whenever you get the opportunity to speak in English or to write in English using simple past tense, so becomes very easier for you friends. ஸோ இந்த இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எப்படி மேக் பண்ணலன்னா, நீங்கள் பாஸ்ட் என்னென்ன பண்ணீங்க, என்னென்ன பண்ணலன்னு கூட நீங்கள் பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று எந்த டைம் நீங்கள் வேக்கப் பண்ணீங்க, எந்த டைம் வந்து ப்ரஷ் பண்ணீங்க, எந்த டைம் வந்து சாப்பிட்டீங்க, எங்கே போனீங்க, எங்கே வந்தீங்க, என்ன வேலை பண்ணீங்க, ஸோ மற்றவங்க என்ன பண்ணாங்க. ஸோ இஃப் யூ டேக் திஸ் எக்ஸாம்பிள், இந்தியா வந்து லாஸ்ட் மேட்ச், ஸோ இந்தியா லாஸ்ட் த லாஸ்ட் மேட்ச், இந்தியா வந்து லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணலாம். இந்த மாதிரி அவங்க நேற்று என்ன கூப்பிட்டாங்க, ஸோ அவள் நேற்று எக்ஸாம் எழுதலை, அவங்க நேற்று லாஸ்ட் எக்ஸாம் நல்லா எழுந்தாங்க. இந்த மாதிரி பாஸ்ட்டை பற்றி பேசும்போது நீங்கள் எல்லாமே சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணி பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ திஸ் ஆல் அபவுட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து நோட்டிஃபிகேஷனில் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். யூ கேன் வாட்ச் மை வீடியோஸ் அண்ட் யூ கேன் லேர்ன் தி சிம்பிள் tenses and other grammar topics very easily. So this is all about today's video friends. And every Monday, Wednesday and Friday from 8 PM to 9:30 PM வந்து ஃப்ரீ வெபினார் கனெக்ட் பண்ணுற ஜூம் காலில் வந்து இது வந்து எப்படி இருக்குன்னு இந்த வெபினார் எது பற்றினா ஹவு டு ஸ்பீக் ஃப்ளூயண்ட் அண்ட் கான்ஃபிடென்ட் இங்கிலீஷ். நீங்கள் வந்து தமிழ் மீடியம் படிக்கிற பீப்புள் வந்து நிறைய நாளாக நீங்கள் வந்து இங்கிலீஷ் கிராமர் புரியாமல் உங்களால் இங்கிலீஷ் பேச முடியாமல் இருக்கும் கான்ஃபிடென்ட்டாக. ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஃப்ரீ வெபினார் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் எவ்ரி மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே from 8 PM to 9:30 PM. It will be from 1 hour to 1.5 hour கிளாஸ் இருக்கும், வெபினார் கிளாஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி யூ கேன் அட்டெண்ட் மை வெபினார். இந்த வெபினாரில் நான் வந்து இங்கிலீஷில் கான்ஃபிடென்ட்டாக ஃப்ளூயண்ட்டாக பேசுறதுக்கு வந்து சம் டெக்னிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், சம் அதர் கிராமர் கிளாஸ் ஆல்சோ ஐ டேக். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் என்னோட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிங்களா யூ வில் கெட் மோர் கான்ஃபிடென்ட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஸோ திஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. Till then, bye bye, see you.